அன்பான தமிழர்களே, உள்ள ஷேக் மத் ஸ்டார்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் ஒரு ஜெனரல் ரீடிங் தான். நான் எந்த கொஷினும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போதில்ல. ஜஸ்ட் உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி மட்டும் தான் எடுக்க போகிறேன். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு கொஷினுக்குள்ளே இனி ரீடிங்கை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை இப்போ சொல்லுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ்ஸ் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஓ சோல்மேட் ஜேர்னி? Collectives connections energies please. Death, ending. எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதோட நியூ பிகினிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பிரபஞ்சம் வேறு லெவலில் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்கள் வெளியில் போகுது. அதாவது மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம். உங்கள் காதலை யாராவது தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து முடிவுக்கு வருது. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். ஏன் இந்த ஃபுல் ஸ்டாப் வருது அப்படின்னா இது டைம், உங்களுக்கான டைம். எது என்னது அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புது ஆரம்பம். அந்த புது ஆரம்பம் எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையில். டெஃபினட்டாக இது வந்து ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் ஜேர்னி தான். இதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்கு இப்போ மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் சில விஷயங்களை விட்டு விலகி வரீங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். பழைய ஜாப் மாற்றுறது, பழைய ரிலேஷன்ஷிப், இல்லைனா வந்து பிளாக்கேஜஸ் ஏதாவது நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்க உங்கள் கனெக்ஷனை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அப்படின்னா எல்லாமே வந்து இதுக்கு பொருந்தும். ஸோ இது வந்து ஓவராலாக நீங்கள் கோ த்ரூ பண்ண ஒரு பிளாக்கேஜ் இல்லைனா வந்து ஒரு பாஸ்ட் டைம், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அந்த பிளாக்கேஜ் வந்து விலகிடுச்சு. இட்ஸ் ஓவர். அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இது முடிஞ்சது. அதனால தான் இந்த புது ஆரம்பமும் இந்த காதல் வாழ்க்கையும் அது மேலே இருக்குது. இது வந்து முடிஞ்சு இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு இடைப்பட்ட நேரம். உங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவை, உங்கள் கடமையை செய்யணும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும். எதையும் மறக்க வேண்டாம். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பழைய பர்சன் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பழசை நீங்கள் மறக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் வந்து நம்மளை ஒரு காலத்தில் நேசித்தவங்க இல்லைனா நம்ம ஃப்ரெண்டு, நம்ம ஃபேமிலி அப்படின்னு யாராவது உங்கள் காதலுக்கு எதிராக வந்தாங்கன்னா அங்கேயும் நீங்கள் அர்ஜுனர் மாதிரி தான் இருக்கணும். உங்களோட குறிக்கோள் இந்த காதல், இந்த யூனியன். ஸோ இடையில யாராவது ட்ராமா ப்ளே பண்ண வந்தாங்க அப்படின்னா உங்கள் கடமை என்னமோ அதை செய்யுங்க. நீங்கள் வந்து உடனே எதிர்த்து போராடி அவங்கள எல்லாம் அசிங்கப்படுத்தணும், அது அவசியமே இல்லை. ஜஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அர்ஜுனன் மாதிரி உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள். சண்டைக்கு வந்தால் மட்டும் தான் சண்டைக்கு போகிறோம். சொரிஞ்சா மட்டும்தான் நம்ம சண்டைக்கு போகிறோம், இல்லைன்னா நம்ம சண்டை போட போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான். யாராவது உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு வம்புக்கு இழுத்தாங்க அப்படின்னா அப்போ மட்டும் தான் நீங்கள் எதிர்த்து நிற்கணுமே தவிர இதே நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் வந்து அதுக்கு மேலே இருக்க விஷயங்களை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஏன்னா இந்த முடிவும் இந்த ஆரம்பமும் நம்ம கையில் இல்லை, பிரபஞ்சத்தோட கையில் இருக்குது. செய்பவனும் அவனே, செய்விப்பனும் அவனே. எஸ், கரெக்டாக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், கலெக்டிவோட கனெக்ஷனோட எனர்ஜி என்ன? வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன்? அடி வாங்குது. Symbiosis. Depend on each other, growing together in a unique rhythm of unity. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீமோ, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நீமோ ஸ்டோரி. அதோட பையனை தொலைச்சிட்டு எவ்வளோ தேடி கஷ்டப்பட்டது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி தான் காதல் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் க்ரோ ஆகணும். 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகணும். 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்து நீ பாரு, நான் பாரு, நீ தான் பொறுப்பு அப்படி சொல்லாதீங்க. அடுத்தது வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து உருவாக்குற சில விஷயங்கள் தான் நிரந்தரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா அது நீங்கள் 2 பேரும் புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து எனர்ஜி போடும்போது இந்த மாதிரி தான். புருஷன் பிரகிருதி, நீங்கள் 2 பேரும் வேறு வேறு கிடையாது. ஒரே சோல் தான், 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த புரிதல் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா நோ ஈகோ. அங்கே ஈகோவே வராது. ஈகோக்கு அங்கே வேலையே இல்லை. ப்ளீஸ் ப்ரெஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ்ஸ் கனெக்ஷன்? பிளாக்கேஜ். மீடியேட்டர் பிளாக்கேஜ். ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. காதல் வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டி, மீடியேட்டர் இதெல்லாம் வேணவே வேணாம். நீங்களே போய் பேசுங்க. யாராவது மீடியேட்டர் வச்சிங்க அப்படின்னா அவங்க உங்கள் காதலை பிளாக் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக அடுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் காதலை படிப்படியாக. பி ஈச் அதர்ஸ் மீடியேட்டர், பேலன்சிங் த ஸ்கேல்ஸ் ஆஃப் எமோஷன். நீங்கள் வந்து உங்கள் எமோஷனை நீங்கள் 2 பேரும் தான் ஷேர் பண்ணிக்கணும். நோ மீடியேட்டர் ப்ளே. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தனியாக எங்கன்னா வெளில போங்க, ட்ரிப். இட்ஸ் ஆல் அபவுட் வக்கேஷன், இல்லைனா வந்து எங்கேயாவது ஒரு ஷார்ட் ட்ரிப், இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியில் போங்க. அங்கே உங்களோட எமோஷன்ஸை நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. நோ தேர்ட் பார்ட்டி. மீடியேட்டர் வேண்டான்னு சொல்கிறாங்க.
பிரபஞ்சம் வந்து மீடியேட்டர பிளாக் பண்ண சொல்றாங்க. ஏன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கிட்டு போறத பேலன்ஸ் அவங்க வந்து மிஸ் பண்ண வைப்பாங்க. யார் எப்போ கெட்டவங்களா மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ, நோ மீடியேட்டர். இங்க 2 பேருமே சேர்ந்து குரோ ஆகணும். 2 பேருமே சேர்ந்து பேசுங்க. நீங்க 2 பேரும் தான் இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போணுமே தவிர, இதுல 3வது ஆள நுழைக்காதீங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க வெளியில போனாலும், இல்ல இனிஷியலா ஆரம்ப காலத்துல நீங்க 2 பேர் மட்டும் போங்க. உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் நீங்க அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிய கூட்டிட்டு போறது, அ அ வேற பெர்சன்ஸோட வெளியில போறது இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள அந்த பாண்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எடுத்தோனே கும்பலா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எப்போ கெட்டவங்களா மாறுவாங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்காது. ஸோ கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த பாண்ட் கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பாண்ட வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கோ, இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டோட சர்க்கிளுக்கோ எடுத்துட்டு போறது டிஃபரெண்ட். இந்த ஸ்டோரியே வேற. நீங்க எடுத்தோனே யாரையும் முன்னாடி உள்ள நுழைக்காதீங்க. நோ மீடியேட்டர். பிரபஞ்சம் தெளிவா சொல்ட்டாங்க. பிளாக்கேஜ். இந்த மீடியேட்டர் உள்ள விட்டீங்கன்னா, பிளாக் தான் உங்க காதல். ஸோ பார்த்துக்கோங்க. அந்த பிளான் இருந்ததுன்னா, பிரபஞ்சம் இப்பயே அத முடிச்சிட சொன்னாங்க. சொல்றாங்க. நோ. நோ மீடியேட்டர். ஜஸ்ட் நீங்க 2 பேர் மட்டும் தான். எக்ஸ்பிரஷன் உங்களால பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. உங்களால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நான் காதல சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு, இல்ல கூச்சமா இருக்கு, எனக்கு வராது அப்டின்னா, லெட்டர். ரைட் எ லெட்டர். அது உங்களால எழுத முடியும் இல்லையா? ஏன்னா நீங்க அவங்கள பார்க்க போறதில்ல. நீங்க லெட்டர் குடுத்துட்டு நீங்க ஓடி கூட போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு எங்கேயாவது மீட் பண்ண போறீங்க அப்டின்னா, எந்த இடத்துல மீட் பண்ண போறோம், டைம், டேட் எல்லாத்தையும் போட்டு லெட்டர் குடுத்துட்டு ஓடி போயிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஏன்னா, இங்க அஃப்கோர்ஸ் இந்த டேட் அண்ட் டைம்ல அவங்க அங்க இருக்க போறாங்க. நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த சன்லைட்ட, அந்த புது ஆரம்பத்த. ஸோ, இங்க மீடியேட்டர் விட்டீங்க அப்டின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ, அத நீங்க தான் ஓவர் கம் பண்ணணும். யாருக்கு தயக்கமோ, யாருக்கு கூச்சமோ, இல்ல வேற என்ன காரணங்களோ, அத நீங்க தான் ஓவர் கம் பண்ணணும். பிரபஞ்சம் சொல்றாங்க, அது வந்து உங்களோட சேலஞ்ச். நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்க யாரையும் காதல் வாழ்க்கையில சார்ந்து இருக்க முடியாது. காதல் வாழ்க்கையில 2 பேர் தான். 3வது பேர் வந்து அசிங்கமா இருக்கும். அதுதான் விஷயம். Page of Pentacles, new beginning. When life gives you lemon, make enchanted lemonade. ஸோ நீங்க எப்படின்னா, ஃபெமினன் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா, வாழ்க்கை உங்க மேல ஏதாவது ஒரு அப்ஸ்டக்கிள எடுத்து போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒண்ணும் அழட்டிக்கவே மாட்டீங்க. கல் எறிஞ்சாங்க அப்படின்னா, கல்ல வச்சு வீடு கட்டிடுவீங்க. இல்லைன்னா பிரிட்ஜ் கட்டுவீங்க. லெமன்ஸ் எறியிறாங்க அப்படின்னா, அழகா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, ஐஸ் கியூப போட்டு நல்லா போட்டு சூப்பரா ஸ்வீட்டா பண்ணி நீங்க குடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. யூ ஆர் கிரியேட்டிங் மேஜிக். அதாவது நீங்க உங்களோட அப்ஸ்டக்கிள் எல்லாத்தையும் வந்து அத ஒரு பெயினாவோ, இல்ல வந்து அது ஒரு சஃபரிங்காவோ எடுத்துக்காம, அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்ககிட்ட இருக்க மெச்சூரிட்டி வேற லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. ஜட்ஜ்மென்ட், க்ளோஷர். ஆல் த சைன்ஸ் சே தட் யூ ஆர் எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர் சப்போஸ் டு பி. நீங்க வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கணுமோ அங்க தான் இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ, அதுதான் உங்க மேல யாராவது கல் எறிஞ்சாங்க அப்படின்னா, நீங்க அழகா அந்த கல்ல வச்சு வீடு கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ, நீங்க எத பத்தியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லங்கிறாங்க. நோ தேர்ட் பார்ட்டி எஸ்பெஷலி மாஸ்குலின் தூது விடாதீங்க. நீங்க தான் போகணும். இது உங்களோட வைஃப், உங்களோட பிரகிருதி. ஸோ, நீங்க தான் போகணும். இந்த இடத்துல வேற யாராவது போனாங்கன்னா, நான் சொன்ன மாரி தான் அந்த 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 புனிதத்தன்மை கெட்டு போகும். அது இல்லாம இந்த 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 பிளேஸ் யாராலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த ஃபெமின் எனர்ஜி உங்க மேல சாய தான் விரும்புறாங்க. நீங்க இடையில யாராவது நுழைச்சீங்க அப்படின்னா, அவங்க அவங்க மேல சாயிற மாரி அர்த்தமாயிரும். அது வந்து வேற வித்தியாசமான மீனிங்க குடுக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அந்த புருஷ்க்கான எனர்ஜில இருங்க. அ ஓடுற எனர்ஜில இருக்காதீங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாஸ்குலின் அப்படின்னா, மாஸ்குலின் மாரி இருக்கணும். இன்னொரு மாஸ்குலின தூது அனுப்புறதுக்கு வந்து, நீங்க மாஸ்குலினா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப யார் அங்க மாஸ்குலின் எனர்ஜில இருக்காங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஜஸ்ட் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நம்ம காதல் கிட்ட காதல தூது விடுறதுக்கு யாரோ ஒருத்தங்கள அனுப்புனா, ஹூ இஸ் பிளேயிங் வாட் ரோல்? அது ரொம்ப அ அவசியமேங்க. ஸோ ரோல நீங்க வந்து மாத்தி ப்ளே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுச்சு அப்டின்னா, இந்த காதல் வந்து வேற மாதிரி போகும். பிளாக்கேஜ் வரும். ஏன்னா நீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் இந்த கனெக்ஷன் பிரேக் ஆயி தான் போகும். யூ நீட் டூ ஸ்டாண்ட் அப். ஸோ அதனால தான் பிரபஞ்சம் சொல்லுது, "இப்பயே நின்னுடு. தூது விடாத" அப்படின்னு சொல்றாங்க. Please press. What is the energy of collective's connection? What is the energy of collective's connection? Indecision.
Please press collectives connection. What is the energy of collectives connection? Again, blockage. 4 of swords. Maybe karmic energy ஓட blockage இருக்கலாம். சரி பாப்போம். Communication. Queen of swords energy. இன்னும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரல. உங்க பர்சன் பிளானிங் மூட்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட வந்து விளையாட முடியாது அப்படின்னு. ஸோ அதனால மேபி அவங்க யாராவது அனுப்பிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு சேஃப் கேம் ப்ளே பண்ண நினைக்காதீங்க. காதல் வாழ்க்கையில வேற ஏதாவது கேம் விளையாடிட்டு போயிடுவாங்க. இங்க உங்க காதல் ரொம்ப தெளிவா இருக்கு. டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ இதில் நீங்கள் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கம்யூனிகேஷன் இருக்கணும். பட் கம்யூனிகேஷன் நீங்கள் எடுக்கல, வெறும் டே ட்ரீம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அப்படி கம்யூனிகேட் பண்ணணும், நீங்கள் பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஆக்ஷனில் இறங்குங்க. 2 பேரும் சேர்ந்து தான் க்ரோ ஆகணும். இங்கே நீங்கள் மட்டும் பெருசாக சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஃபெமினன் ஒரு ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். யூ ஜஸ்ட் அதுலேருந்து தான் நீங்கள் க்ரோ ஆக போகிறீங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த ஒரு பென்டக்கிள் இருக்குது. அவங்ககிட்ட தான் அந்த சீடோட அந்த ஒரு கோல்டன் சீட் இருக்குது. நீங்கள் அதோட சேர்ந்து தான் வேலை செய்யணும். நீங்கள் வந்து பெருசாக பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. 5 இயர் 10 இயர் பிளான். ஸ்டாப் இட். பிரபஞ்சம் சொல்லுவாங்க ஸ்டாப் இட். நீங்கள் வந்து சேஃப் கேம் காதல் வாழ்க்கையில் விளையாட முடியாது. சேஃப் கேம் விளையாடுறீங்கன்னா யூ நீட் டு லேர்ன் லெசன்ஸ். ப்ளீஸ் பிரஸ் 8 of swords. ஃபீலிங் ஸ்டக். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் நீங்கள் வந்து மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினச்சா நோ, இட்ஸ் டைம் டு பிரேக் தட் அப்ஸ்டக்கிள். அதுதான் அதை சொல்கிறாங்க, அந்த முடிவு. இப்போ தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம். அது நீங்கள் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆகி தான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஃபெமின் ஆல்ரெடி ஒரு ஸ்டெபிலிட்டியில் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியை கிரியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை. யூ ஆர் பிளானிங் சம்திங் பியாண்ட் யுவர் ஸ்கோப். அதுதான் நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் எல்லையே வந்து உங்களோட வாழ்க்கையை ஃபெமினோட சேர்ந்து கிரியேட் பண்ணுறது தான். நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணுறது இல்லை. நீங்கள் தனியாக சாதிக்கிறது இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தது தான் காதல். இங்கே கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்தது தான் காதல். கிருஷ்ணர் தனியாக ராதை தனியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கே காதலே கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரசலீலா, அவங்க 2 சேர்ந்து ஒருத்தங்க மேலே ஒருத்தக்கிட்ட காட்டிக்கிட்ட அந்த அன்பு, பற்று, காதல், தூய்மையான பாசம், இதெல்லாம் தான் காதலே தவிர நீங்கள் உங்கள் பென்டக்கல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. கிருஷ்ணரோட சந்தோஷமான நாட்கள் ராதையோட மட்டும்தான், ருக்மிணியோட இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பென்டக்கிள்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இட் இஸ் நாட் த டைம். இப்போ காதலில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். கிங் ஆஃப் வாண்ட்ஸ். த மெஜிஷியன். somebody in your energy, அவங்க வந்து எதிர்பார்க்கறதே 7 of pentacles. ஒரு பிளேயர் எனர்ஜி. அவங்க தினம் இந்த டெத் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்கள் வாழ்க்கையிலேருந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு பிளேயர் எனர்ஜி. அவங்க ரொம்ப நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப சார்மிங், அவங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அழுது புலம்பி கதறுவீங்கன்னு. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இங்கே உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டே வேறு. இது மேபி உங்களோட காமிக் கனெக்ஷனாக இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து யூ ஜஸ்ட் எண்டட் தட் கனெக்ஷன். ஏன்னா வந்து அது உங்களோட டிவைன் லவ் இல்லை, சம்திங் ஏதோ ஒரு விஷயம். அவங்களோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, அவங்களோட சாம்க்கும் அவங்களோட அட்ராக்டிவ்னஸ்க்கும் அவங்களோட அந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கும் நீங்கள் போய் காலில் விழுந்து கதறுவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் நீங்கள் அழகாக போய் கிருஷ்ணனோட தோளில் சாஞ்சிட்டீங்க. எனக்கு அவசியமே இல்லை, ஏன் கிருஷ்ணர் இங்கே இருக்கார, நான் ஏன் உன்னை துரத்த போகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களோட அசம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கதறுவீங்க. ஒரு அழகான முகம் உங்களது வந்து ரொம்ப அழகான முகம், பால் வடிகிற முகம்.
அதில கண்ணீர் வரும்னு எதிர்பார்த்தாங்க. புது ஆரம்பம் இல்ல. அ அவங்க அவங்களோட மேஜிக் இல்ல. இட்ஸ் லைக் அவங்க தான் உங்க வாழ்க்கையோட மேஜிக். அவங்க தான் ஓ மை காட்! இல்ல. சம்திங் ஹேப்பன்ட். என்னோட கேண்டில்ல அது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல. பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க வந்து இட்ஸ் லைக் அது முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஓவர், இட்ஸ் டன். நான் கதற தயாரா இல்ல அப்படின்னு நீங்க விலகி வந்துட்டீங்க. நீங்க உங்க ஸ்டெபிலிட்டில ஃபோக்கஸ் பண்றீங்க. பண்ணிட்டீங்க. நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா மூன் அண்ட் ஸ்டார். நீங்க அலைன் ஆயிட்டுருக்கீங்க உங்களோட காதல் வாழ்க்கையில. ஹையர் செல்ஃபோட ஒரு பிளேஃபுல் எனர்ஜி இருக்கு. ஸோ மாஸ்குலின் எனர்ஜி உங்களோட ஒரே ஒரு பொறுப்பு, நோ மீடியேட்டர் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இங்க கனவு காணலாம், பிளான் பண்ணலாம். ஃபெமினின் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராங். உங்கள பொறுத்தவரைக்கும் ஷி இஸ் நாட் குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. மேபி காமிக் எனர்ஜி உங்களோட கம்யூனிகேஷன பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இட் இஸ் டைம் ஃபார் யூ டூ ஃபோக்கஸ் ஆன் லவ், நாட் ஆன் மனி. இது வந்து பென்டக்கிள்ல தேடுற நேரம் இல்ல. காதல்ல கரைஞ்சு போற தருணம். அந்த காதல் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தரப்போகுது. கொட்டப்போகுது உங்களுக்கு. ஸோ இங்க காதலோட சேர்ந்து தான் நீங்க உருவாக்கணும். அதுதான் உங்களோட லைஃப் பர்ப்பஸ். அதுதான் உங்களோட உங்களோட விதி வச்சுக்கலாம். ஸோ இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சில விஷயங்கள் முடிஞ்சிருச்சு அப்டின்னா நன்மைக்கு தான். உங்களுக்கு நெறைய கற்பனைகள் இருக்கு. மேபி உங்களோட எக்ஸா இருக்கலாம். இல்லன்னா பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா கூட இருக்கலாம். பட் தட் இஸ் ஓவர். இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப லைட் ஹார்ட்டட், லாயல், டெடிகேட்டட் எனர்ஜி. ஜெய் சாரம். காட் பிளெஸ் யூ.